சார் ரைட்டு. அப்போ பலினோ கிளான்ஸா ரெண்டுக்குமே எந்த வித்தியாசமுமே இல்லை, ரெண்டுமே ஒரே கார் தானான்னு கேட்டால் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அந்த வித்தியாசம் உங்களுக்கு தேவையானதாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பெயிண்ட்டு. ரெண்டுலேயுமே 3 லேயர் தான். ஆனால் கிளான்ஸாக செலக்ட் பண்ணியிருக்க கலர் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக ப்ரீமியமாக பார்க்குறதுக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து டிசைன். ஃப்ரண்ட் கிரில்லை மட்டும் கேம்ரி காரோட டிசைன்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்காங்க. அதுக்காக கேம்ரி மாதிரியே இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் பலினோவோட அந்த லுக்கு வந்து நல்ல ப்ரீமியமாக ஸ்போர்ட்டியாக ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இன்டீரியரில் பலினோவில் போனீங்கன்னா ப்ளூ வித் பிளாக் கலர் தீமில் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் டார்க்கராக ஃபீல் ஆகும். அதே நீங்கள் கிளான்ஸாவுக்கு வந்தீங்கன்னா பீச் வித் பிளாக் கலரில் இருக்கும். அது கொஞ்சம் லைட்டர் கலரில் போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்பேசியஸாக ஃபீல் ஆகும். லாஸ்ட் பாயிண்ட்டு, இது ஒன்று தான் உண்மையிலே வேலிடான பாயிண்ட், சர்வீஸ் வாரண்ட்டி. நீங்கள் பலினோவில் போகிறீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் அல்லது 2 வருஷத்துக்கான சர்வீஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இதே நீங்கள் கிளான்ஸாவில் போகிறீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் 3 வருஷத்துக்கான சர்வீஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளான்ஸாவோட எந்த வேரியண்ட் எடுத்தாலும் பலினோவோட 50,000 அதிகமாக இருக்கும். ஆனால் பலினோவில் நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போட்டிங்கன்னா 1,60,000 கிலோமீட்டரும் 6 வருஷத்துக்கும் கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியே 15,000 தான். ஸோ அப்படி பார்த்தாலுமே 35,000 மிச்சமாயிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் பலினோ தானே பெஸ்ட்டு. அப்படி இல்லை, அது உங்களோட விருப்பம், உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு இந்த பலினோ கிளான்ஸால் எது பெஸ்ட்டுன்னு தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 காருக்குமான டீடைல்டு கம்பேரிசன் வீடியோ நம்மளோட விழித்திரை மீடியா யூடியூப் சேனலில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய்.